2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் CEO உருட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கும். பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு CEO ஆகணும் அப்படிலாம் கனவுலாம் இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்தமாரி இருக்கிறவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதேமாதிரி நம்மளும் பண்ணுவோம். அப்படி பண்ணால் நம்மளும் பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு சின்ன சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மார்க் ஜுகம்பர்க் இன்டர்வியூவோ, ஜெஃப் பெசோவோ, சுந்தர் பிச்சையோ, அம்பானி, அதானி இவங்களோட எந்த ஒரு பணக்காரனோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களோட இன்டர்வியூஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூருக்கும் வந்து அவங்ககிட்ட கேட்கறதுக்கான பர்சனலாக ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த இன்டர்வியூவும் பார்க்குற நிறைய பேருக்குமே வந்து இந்த கேள்விக்கான பதிலுக்காக இந்த இன்டர்வியூ உட்காந்து பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அவனோட டே டு டே லைஃப்பில் அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஒரு நாள் என்னவாக இருக்கும், என்னென்ன பண்ணுவான் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கேள்வி என்ன அப்படின்னு வச்சுங்களேன், அவன் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கும், முக்கால்வாசி காலங்கத்தில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 20 நிமிஷம் வாக்கிங் போகிறேன், மெடிடேஷன் 1 மணி நேரம் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சாப்பிடுவேன், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும், ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ஸோ நான் குயிக்காக வந்து அப்டேட்ஸ் மட்டும் கேட்பேன், அதுக்கப்புறம் சீக்கிரம் தூங்க போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் செஞ்சு அவன் பணக்காரன் ஆகலை. இதெல்லாம் கேட்டுட்டு போய் நம்ம செஞ்சால் நம்மளும் பணக்காரன் ஆக முடியாது. நம்ம வந்து இருக்கிறதோட லைஃப்பில் கீழே தான் போவோம். அவன் இப்போதைக்கு வந்து அவன் டைம் அவன் வாங்கியிருக்கான். அவன் வந்து கஷ்டப்பட்டு செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வேறு யாரையோ வச்சு செய்ய வைக்கிறான். அதுக்கு எல்லாத்துக்கும் அவன் சேலரி பே பண்ணி அவன் பெரிய டீமே ஹையர் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை கேட்டு இதை காப்பி அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் முன்னேற முடியாது, வளர முடியாது. அவன் பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆகணுன்ற ப்ராசஸில் அவன் டே அண்ட் நைட்டாக வேலை செஞ்சிருப்பான் தெரியுமா, அந்த ரொட்டீனை கேட்கணும். அந்த ரொட்டீனை செஞ்சதுனால தான் அவன் பணக்காரன் ஆனான். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து அந்த கொஷின் இருக்காது. எல்லா இன்டர்வியூலுமே வந்து ஒரு பணக்காரன் இன்றைக்கி என்ன பண்ணுறான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது யூஸ்லெஸ்ஸான ஒரு கேள்வி. இது அந்த கேள்வியை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை ஃபேண்டசைஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அந்த லைஃப் இன்னும் உங்களுக்கு வரல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கான பதில் தெரிஞ்சு எதுக்கு அந்த, ஏன்னா உங்களுக்கு காசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டயட்டிஷியன், ஃபிட்னஸ் ட்ரைனர், வெல்னஸுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் PRO, பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. உங்களை வந்து நல்லா பேம்பர் பண்ணுறதுக்கு, உங்கள் வேலையை ஈஸியாக முடியறதுக்கு எல்லாத்துக்கும் அத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இது இட்ஸ் நத்திங் டூ மேஜிக். ஸோ வந்து காசு இருக்கிறவனே இல்லை, காசு இருக்கிறவன் எல்லாத்துக்குமே மூளை இருக்குதோ இல்லையோ, இது எல்லாமே அவனுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதை கேட்குறது வேஸ்ட்டு. அவன் பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகணுன்ற ப்ராசஸில் இருக்கிறப்ப அவனோட ரொட்டீன் என்ன, அவன் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சான், எவ்வளோ நேரம் தூங்கினான், அந்த வேலைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் எவ்வளோ பர்சனலாக அக்கறையோடு எடுத்து செஞ்சான். ஸோ இந்தமாரி விஷயங்களை கேட்டால் மட்டும்தான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அதை பண்ணால் மட்டும் தான் பணக்காரனாக முடியும். ஸோ திங்க் அபவுட் இட். வில் சே in another video guys, and thank you so much for all your love and support. Cheers.